ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல். வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குன்ட்டு எதுவும் யோசிக்காதீங்க. ஹெவி கோல்ட், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு டைரக்டா டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட், இதை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கைஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இன்டியூஸ்மெண்ட்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி தெரியும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி தெரியலனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இந்த இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்றதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது. நம்ம லிக்விடிட்டிக்கு எவ்வளோக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கான்செப்ட், இன்டியூஸ்மெண்ட்ன்ற கான்செப்ட். இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டியூஸ்மெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இஸ் கால்ட் அ கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. இதை ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்ன்றது என்னது? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. இது புது பேர் வச்சு சொல்றதுனால நீங்கள் வந்து இதை புதுசாலாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கா மார்க்கெட்டு, ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஹையர் ஹையர் லோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் அந்த டாபிக் உள்ள வரல. மார்க்கெட் கிளீனாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்குப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகணும்னா, அதாவது ஐஆர்எல் டு இஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேவா? ஐசிடி பிரகாரம். பட் அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன், பட் ஈஸியாக புரியணுன்றதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா இஆர்எல்ல, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும். இப்போ இங்க இருக்கிற இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, அதாவது இங்க இருக்கிற ஃபியூல் ஸ்டேஷனை எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போற அளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து தீனி இல்லை. ஓகேவா? இது 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 எடுத்துட்டு போற அளவுக்கு மார்க்கெட்டுக்கு இங்க தீனி பத்தலை. ஸோ என்ன ஆகும், மார்க்கெட் இப்படி கொஞ்சம் தூரம் இங்க இருந்து எடுத்துட்டு எவ்வளவு தூரம் போக முடியுதோ போயிட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா, இந்த இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஹைஸ் அண்ட் லோஸ்லயும் லிக்விடிட்டி இருக்கும். இந்த லிக்விடிட்டியை பொறுமையா அப்படி ஸ்வீப் பண்ணும். ஓகேவா? திரும்ப இப்படி கொஞ்சம் தூரம் போகும். திரும்ப இங்க இருக்கிற லிக்விடிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டி ஜோனை இப்படி எடுத்துட்டு மார்க்கெட் ஃபுல் ஃபிளெஜ்டா மேலே போயிடும். இப்போ இங்க நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஏன் டவுன் ட்ரெண்ட் கிடையாதுன்னா, எப்போ இந்த லோவை பிரேக் பண்ணுதோ அப்போதான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண, அதான் ஆல்ரெடி வந்து ஹைல தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க, இது வந்து வீக் ஐ, இது ஸ்ட்ராங் லோ. எழுதி போட்டுருவா? ஓகே, ரைட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லோ. சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லோ. இது வந்து பாத்தீங்கன்னா வீக் ஐ. ஓகேவா? வீக் ஹை. எதுக்கு அதை வீக் ஐன்னு சொல்றேன்? ஏன்னா அது ரிப்பீட்டடா பிரேக் ஆகிட்டே வருது. இங்கேயும் பிரேக் ஆச்சு, இங்கேயும் பிரேக் ஆச்சு, இப்போ இதையும் பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து ஒரு வீக் ஐ. எப்போ இந்த லோவை உடைக்குதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செல் சைடு லிக்விடிட்டி. அதுவும் எப்படி ஸ்வீப் பண்ணாலாம் வந்து உடைச்சத கணக்கு கிடையாது. ஒரு 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 கேண்டில் நல்லா இப்படி வைக்கணும். வச்சா மட்டும்தான் இதை ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா பண்ணி நம்ம திரும்ப செல் சைடுக்கு என்ட்ரி பார்ப்போம். அதுவும் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்லாம் வச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு நடுவில் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், நம்மளோட ரூல் ப்ரவர். சரி, ஓகே, நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், இன்டியூஸ்மெண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். எப்பயுமே நான் ஒரு டாபிக் எடுத்துட்டு வரேன், பட் ஆனால் அந்த டாபிக் கூட எல்லாத்தையும் நான் போட்டு குழைச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எது ப்ரோ இன்டியூஸ்மெண்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த உடனே என்ட்ரி போடணுமா, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த உடனே என்ட்ரி போடணுமான்ட்டு. சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? மார்க்கெட் மேலே போகணும். இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் திரும்புமா திரும்பாதா, ஏன்னா கீழே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. வெறும் திரும்புமா திரும்பாதான் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இன்கேஸ் நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம டிஸ்கவுண்ட்ல தான் பை பண்ணுவோம், ப்ரீமியம்ல செல் பண்ணுவோம். இப்போ இந்த டிஸ்கவுண்ட் கீழவே ரெண்டு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஓபி இருக்கும். இந்த இடத்துல எல்லாத்துலயும் ஒரு எஃப்இஜி இருக்கும். இதெல்லாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கும். என்ன? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு ஓபி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஓபி இருக்கும். ஓகேவா? அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கும். நம்ம இப்ப எந்த இடத்துல என்ட்ரி போடணும்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஓபி, எஃப்இஜிலாம் வந்து நம்ம பார்க்கவே வேணாம். நான் சிம்ப்ளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு ஒண்ணு குடுத்துருப்பேன். இந்த இடத்துல மார்க்கெட் எடுத்துருச்சுல, இன்டியூஸ்மென்ட்ட எடுத்துட்டு ரீசென்ட்டா இருக்கிற ஹை ஏறி தானே. ஓகேவா? இத வந்து மார்க்கெட் இப்படி எடுத்துட்டா, புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நான் உங்ககிட்ட நெறைய முறை மேல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதா, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். ஓகேவா? மைனர், மேஜர்ல. இதுக்குள்ளேயும் ஒரு சின்னதா லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த இந்த இன்டியூஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா, எடுத்தது வேலிட். எடுத்ததுக்கு அப்புறமா சின்னதா ஒரு இன்டியூஸ்மென்ட் திரும்ப மார்க்கெட் எடுக்கும். ஓகேவா? அத நான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவேன். அத நான் வந்து திரும்ப இன்டியூஸ்மென்ட்ன்னு சொன்னா கன்ஃப்யூஸ் ஆயிரும். எப்பயுமே இந்த மாரி எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போகுது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்? நம்மளோட ஃபிபோனாக்கி டூல இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போமா? இப்படி யூஸ் பண்ணியிருப்போம். ஃபிபோனாக்கி டூல இப்படி யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணிட்டு இப்படி போட்டிருப்போம். ஓகேவா? 71%ல என்ட்ரி. நான் நெறைய இடத்துல இன்டியூஸ்மென்ட்ல என்ட்ரி போட்டிருப்பேன். நீங்க நீங்க உங்களுக்கு வேணும்னா நான் அந்த சார்ட்ட வந்து இது கூடவே நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். நான் எடுத்த என்ட்ரி சார்ட்டே அட்டாச் பண்றேன். என்ட்ரி வந்து நம்ம நார்மலா எங்க போடணும்? லாங்னா இங்க தானே போடுவோம். ஓகேவா? இது வந்து டார்கெட்டு. பஃபர் வச்சு கரெக்ட்டா எஸ்எல் இப்படி தானே என்ட்ரி போடுவோம். நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் இந்த இன்டியூஸ்மென்ட் லைன்ல என்ட்ரி போடுவேன் இப்படி. இப்படி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு தெரியுமே, இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டு தான் போறான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டுருவேன். ஓகேவா? 1:5 இந்த மாரி நெறைய என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் வேணா அந்த சார்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அத பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா வரும். ம். இந்த மாரி நடக்கும். இப்போ 2 இன்டியூஸ்மென்ட் இருக்கே. இதுல எந்த இன்டியூஸ்மென்ட்ட வந்து நான் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த இன்டியூஸ்மென்ட்ட எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்றத பாருங்க. இப்போ இந்த இன்டியூஸ்மென்ட் எடுக்குதா? எடுத்த உடனே மார்க்கெட் என்ன மாரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டாங்க. என்ட்ரி லெவல்ல டச் பண்ணிட்டான். நம்மளோட என்ட்ரியும் டச் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டான்னா, இது வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஒரு என்ட்ரி செட்டப் இது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இப்ப இங்கருந்து நேரா என்ன பண்ணுவான்னா, இந்த இன்டியூஸ்மென்ட்ட எடுத்துட்டு, கொஞ்சம் தூரம் இப்படி போயிட்டு, திரும்ப வந்து சின்னதா ஒரு லிக்விடிட்டி பர்ஜிங் நடக்கும். ஓகேவா? இப்படி நடக்கும். இந்த இடத்துல இதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். இதுக்கு தான் நான் ஃபோமோன்ற ஒரு டாபிக்க பத்தி உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல சின்னதா ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் நடக்கிறது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேக்கான ஒரு லிக்விடிட்டி ஸ்விப்பா கூட இருக்கும். நம்மள மேனிபுலேட் பண்றதுக்காக கூட. செகண்ட் டைம் ஒரு வாட்டி நடக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆன உடனே மார்க்கெட் இங்கருந்து மேல போயி, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர இந்த இடத்துல குடுக்கும். ஓகேவா? மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுக்கும். குடுத்த உடனே இந்த இடத்துல நம்ம ஃபிப் டூல் யூஸ் பண்ண போறோம். திரும்ப இந்த இடத்துக்கு வந்தா என்ட்ரி போட போறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ரூல். இவ்ளோ தூரம் எஸ்எல் அதெல்லாம் வைக்காம, சிம்ப்ளிஃபைடா என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல என்ட்ரி போட போறோம். ஓகேவா? நான் சொல்றேன். இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரஃப்பா சொல்றேன். இப்போ புரியணுன்றதுக்காக ஜஸ்ட் இது ஒரு ரஃப் டயகிராம் தான். நான் வந்து இதுதான் 100% ஒர்க் ஆகுன்ற ஸ்டெப் பத்திலாம் நான் சொல்ல வரல. நான் ரஃப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதே மாரியே இது வந்து 50% கீழ இருக்குதான்னும் பார்த்துக்கணும். அப்பப்ப இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் வேற கொஞ்சம் தலைவலி புடிச்சது. அத நம்ம பார்த்துக்கின்னே இருக்கணும். ஓகேவா? இதுக்கு மேல போயிட்டு நீங்க என்ட்ரி போடலாமான்னா போடக்கூடாது. திரும்பிரும் மார்க்கெட் சம்டைம்ஸ். ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு ரஃப்பா சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்ம இப்பதான் ஆக்சுவலா கன்டென்ட்க்குள்ளேயே போறோம். ஓகே? ஓகே. இப்போ நம்ம வந்து கன்டென்ட்க்குள்ள போவோம். வெயிட் அ மினிட். எஸ். கரெக்ட்டா வந்துச்சு. இன்டியூஸ்மென்ட்னா என்ன? இன்டியூஸ்மென்ட்ன்றது ஒரு ட்ராப். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆன உடனே நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? ஓகேவா? ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பீப்பிளா சொல்லுங்க. இந்த இடத்துல இப்படி பிரேக் வச்ச உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? இத சோச்சுன்னுவாங்க.
ஓகேவா? டக்குன்னு இதெல்லாம் மறந்து இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பிஃபோரா இப்பவே எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப திரும்ப இத மாத்தி வரைய போறோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சோச்சுன்னு சொல்லுவாங்க. சோச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு எப்படி சொல்றது? நம்ம ஃபிப் 2ல கரெக்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம்ல தான். ஓகேவா? வந்து டேப் ஆயிட்டானா? ஓகேவா? இன்டியூஸ்மென்ட். இத வந்து இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்ருவாங்க. ஓகேவா? இத வந்து இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்ருவாங்க. டேப் ஆயிட்டானா? டேப் ஆயிட்ட உடனே இத டெலீட் பண்ணிடுறேன். டேப் ஆயிட்ட உடனே இது இது வந்து மிஸ்டேக். ஓகேவா? நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் சொல்றேன். டேப் ஆயிட்ட உடனே இந்த இடத்துல என்ட்ரி போடுவாங்க. இப்படி போடுவாங்க என்ட்ரி. ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் வந்த உடனே இந்த இந்த மாரி என்ட்ரி போடுவாங்க. அவன் இப்படி வந்து இப்படி உடைச்சிட்டு போயிருவான். இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ப்ரோ நீங்க சொல்லிக் குடுக்குறது ஒர்க்கே ஆகுறது கிடையாது. நீங்க சும்மா சீட் பண்றீங்க. ஆக்சுவலா அப்படி ஒரு விஷயமே இல்ல மார்க்கெட்ல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நீங்க தப்பா பண்ணிட்டு, இப்ப இன்னும் ஒருத்தர் உடனே கமெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. நம்ம ஃபோமோ வீடியோல. ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆ உங்களுக்கு அது தெரியுமா? இது தெரியுமா? ஆ பிஹெச்டி முடிச்சவங்கள நீங்க பார்க்கணுமா ட்ரேடிங்ல? நான் வேணா காட்டட்டுமா? அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு அந்த கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணலாமா நம்மனே எனக்கு தெரியல. சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. நான் அவருக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ரிப்ளை பண்ணேன். ஏன்னா, நம்ம யூடியூப்குள்ள வந்துட்டோம். கிரிட்டிசைசம் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமைன்றதுனால நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அவர்கிட்ட. எனக்கு என்னன்னா, ட்ரெண்டுன்னு எல்லாருமே ட்ரெண்ட பத்தியே சொல்லிக் குடுத்துடுறாங்க. எங்க என்ட்ரி போடணும்னு தெரிஞ்சா தான் அவன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுவான். இது அப் ட்ரெண்ட். நீங்க பை ட்ரேட் தான் எடுக்க போறீங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பை ட்ரேட் எப்படி எடுப்பீங்க? எங்க எடுப்பீங்க? என்ன டூல் யூஸ் பண்ணி எடுப்பீங்க? என்னென்ன பாராமீட்டர்ஸ் பார்ப்பீங்க? என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க? லிக்விடிட்டி ஸ்வீப் எங்க பார்ப்பீங்க? உடனே அவர் என்ன சொல்றாரு? ஃபோமோன்ற ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டாரு. ஒரு படி மேல போயிட்டு. சரி ஓகே, ஃபைன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ப அதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இருக்கிற மத்த பேர நம்ம விட்டுருவோம். ஓகேவா? இருக்கிற 200 பேர நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த மாரி வந்து நெறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்கன்னா, "ப்ரோ உங்க ஸ்ட்ராட்டஜி மேல எனக்கு ட்ரஸ்ட் போயிருச்சு. எஸ்எல் வாங்கிட்டேன்." நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங் லோ கீழ இருக்காப்ல. சரியா? டிலீட் பண்ணிடலாம். ஸ்ட்ராங் லோ கீழ இருக்காப்ல. வீக் லோ மேல இருக்காங்க. ஓகேவா? எங்க ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும்ன்றத பார்த்தாலே தெரியும். வீக்கா இருக்கிற இடம் தான் திரும்ப திரும்ப பிரேக் ஆயிட்டே போகுது. ஓகேவா? ஏன்னா இது பை ட்ரெண்ட். திரும்பவும் சொல்றேன். இது அப் ட்ரெண்ட். இதுல கன்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல பை மட்டும் தான் எடுக்க போறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் அவரு எனக்கு சொல்லும்போது சிரிப்பா இருந்துச்சு. ஏன்னா, பிஃபோரா போட்ட எல்லா வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ப்ரோ ட்ரெண்ட்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா, இன்டர்மீடியேட்டா இருந்தீங்கன்னா, கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ரோ ட்ரெண்ட்ல மட்டும் தான் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அவரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஃபோமோ வீடியோ பார்க்க வந்திருப்பார் போல. அதனால அப்படி சொல்றாரு. ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய கிரிட்டிசிசம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? நெறைய அவங்க சொல்ல சொல்ல தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாரி மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னே தெரியாம, நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரைய ஆரம்பிச்சுடுறது. நம்ம வரையறதுனாலலாம் மார்க்கெட் மூவ் ஆவாது. மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம டிரா பண்ண கத்துக்கணும். ஓகேவா? அதே மாரி நெறைய பேரு வந்து டெலகிராம் குரூப்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நெறைய சார்ட் ரொம்ப கிளீனா இருக்குது. எனக்கு அத பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து கொச்சன்னு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு இஎம்ஏ, எஸ்எம்ஏ அது இதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நெறைய பேரோட சார்ட் ரொம்ப கிளீனா இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஓகேவா? ஓகே நம்ம இன்டியூஸ்மென்ட்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்றேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். சிம்பிளா சொல்றேன். இன்டியூஸ்மென்ட்ன்றது ஒரு ட்ராப்ங்க. ஓகேவா? ட்ரேடர்ஸ கன்ஃப்யூஸ் பண்ணும். மார்க்கெட்ல இன்டியூஸ்மென்ட்ன்றது வந்து ஜஸ்ட் இப்படி ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸா மட்டும் இருந்துராது. இது மட் இது 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 ஒரு கைண்ட் ஆஃப் இன்டியூஸ்மென்ட். ஓகேவா? இதுவுமே ஒரு இன்டியூஸ்மென்ட். ஈக்குவலைஸ், ஈக்குவல் லோஸ்ல இன்டியூஸ்மென்ட் இருக்கும். நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லி. இது ஒண்ணு ஒண்ணா சொல்ல சொல்ல நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட். இதுக்கு மேலேயும் கீழேயும் எடுக்கிறது வந்து இன்டியூஸ்மென்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் இன்டியூஸ்மென்ட் வேற எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட் வெயிட் இன்டியூஸ்மென்ட் இப்படி இருக்கும். இந்த மாரி இருக்கும். இந்த மாரி இன்டியூஸ்மென்ட் தான் இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரேட் இப்ப லைவா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 22 ஏப்ரல் வெட்னஸ்டே. இந்த மாரி இன்டியூஸ்மென்ட் எடுக்கும் மார்க்கெட்.
ஓகேவா? இப்படியும் இன்டியூஸ்மென்ட் எடுக்கும். இன்டியூஸ்மென்ட்னா இப்படிதான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. லிக்விடிட்டி எங்கெல்லாம் ஃபில் ஆகுதோ அங்கெல்லாம் இன்டியூஸ்மென்ட் எடுக்கும். இப்போ இந்த சேனல் படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. சரி ஓகே. அப்படிதான் போயிருக்கு. பட் இருந்தாலுமே இன்டியூஸ்மென்ட் இந்த இடத்துல எப்படி பில்ட் ஆகுதுன்றத பார்க்கணும். இப்போ இந்த ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போயிட்டு வருது? 1:2 போய் டச் ஆயிட்டு இப்போ ட்ரேட் திரும்பி ஏதோ கீழ போயிட்டு இருக்கு. ஓகே. ஐ ஹோப் இந்த ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆகும்னு சொல்லி. அப்படி ஹிட் ஆகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம அடுத்தடுத்து இருக்கிற பேராமீட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகே? இந்த மாதிரி இன்டியூஸ்மென்ட் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்டியூஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் தெளிவா டிரா பண்ண கத்துக்கணும். இன்டியூஸ்மெண்ட்டை தப்பு தப்பா டிரா பண்ணிட்டு இன்டியூஸ்மெண்ட்ல இருந்து மார்க்கெட் டேப் ஆகல, டச் ஆகலன்னு சொல்லிட்டு யாரும் பேசக்கூடாது. ஓகேவா? இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். இதுவுமே ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். இன்டியூஸ்மெண்ட் இந்த மாதிரியே இருக்கும். நீங்க இந்த சேனல்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? இந்த இந்த இடத்துல ஏதோ டூல் கூட இருக்கும். ஓகேவா? இதோ பேரலல் சேனல்னு ஒரு டூல் இருக்கா? இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, கீழ இருந்து மேல அதாவது ட்ரெண்ட் கூடயே கனெக்ட் பண்ணி போயிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்படி தூக்கி இப்படி வைப்பாங்க. நான் தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? நான் சிம்பிளா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். இந்த மாதிரிலாம் மார்க்கெட்ல போட்டு சார்ட் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காதீங்க. இதுக்குள்ளேயே மார்க்கெட் டேப் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்படி இப்படி ஒண்ணு வைப்பான். வச்சுட்டு மார்க்கெட் சரன்னு மேல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு, அதாவது இதுக்கு மேல இருக்க எல்லா லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் நல்லா கீழ இருந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் கொடுப்பாங்க. திரும்ப இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு, வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு, இந்த இடத்துல நெறைய இருக்கும். நெறைய கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓடி கன்ஃபர்மேஷன், இல்ல நம்பளோட ஃபிபோனாக்கி கன்ஃபர்மேஷன், வாட்டெவர் எது வேணா போட்டு என்ட்ரி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்ட்ரி மாடல்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இன்டியூஸ்மென்ட்னா என்னன்றத பார்க்கலாம். ஓகேவா? எங்க என்ட்ரி எடுக்குறாங்களோ, அங்க தான் இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆகும். அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட என்ட்ரி. இப்போ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எங்கெல்லாம் என்ட்ரி ஆவாங்க? ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து இங்க என்ட்ரி ஆவாங்க, இங்க என்ட்ரி ஆவாங்க, இங்க என்ட்ரி ஆவாங்க, இங்க ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, இங்க ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஆனா ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு இன்ஸ்டிடியூட் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு, இப்ப நீங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, இங்க கரெக்டா டேப் ஆகி போகுது. என்ன பேராமீட்டர் வேணா வச்சுக்கோங்களேன். இருக்கிற கான்செப்ட் என்ன? இங்க இருக்கிற மொத்த ஃபியூலையும் எடுத்துட்டு ஸ்வைங்கின்னு பறக்குறான். ஃபியூலுன்றது என்ன? ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இங்க வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க. இந்த மொத்த பேரோட என்ட்ரியும் வலிச்சுட்டு மேல போறான். இதுதான் உன்னோட வேலை. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்ப இது என்னது? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சொல்லணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. லிக்விடிட்டியை தான் இந்த மாதிரி இடத்துல நடக்கும் போது அது இன்டியூஸ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை லிக்விடிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? மேலே இங்க இதோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க. பிஎஸ்எல் எஸ்எஸ்எல்னு சொல்லி இதை நான் delete பண்ணிடுறேன். பிஎஸ்எல் எஸ்எஸ்எல்னு போட்டிருக்கும் பாத்தீங்களா? இது வந்து பை சைட் லிக்விடிட்டி, இது செல் சைட் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து கண்டினியூஸா பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிட்டே போகுது. ஓகேவா? இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து மார்க்கெட் வீக் ஹை ஏதாவது உடைக்க போகுது. இது வந்து ஸ்ட்ராங் லோ. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியுதா இல்லன்னு எனக்கு தெரியல. ஓகே, இது தெரியுதா இல்லையான்னு தெரியல. கீழே இந்த இடத்துல ஸ்மால் லோன் இருக்கு. ஜூம் பண்ணி பாக்குறதுன்னா பாத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான லோ. இது வீக்கான ஹை. எல்லாருக்குமே தெரியும் வீக்கான ஹையை தான் உடைக்க போகுது மார்க்கெட்னு சொல்லி. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட் இந்த மாதிரியும் கிரியேட் ஆகுன்றதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இன்டியூஸ்மெண்ட்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும், ஒரு லிக்விடிட்டி மாதிரி இருக்கும், இப்படிதான் இருக்கும்லாம் கிடையாது. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்னா இப்படிதான் இருக்கும்லாம் கிடையாது. இன்டியூஸ்மெண்ட் எந்த மாதிரி வேணா இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதெல்லாம் இந்த பேட்டர்ன்ல பார்த்துருப்பீங்க. பேட்டர்ன் ட்ரேட்குள்ள இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் தான். இப்படி போயிட்டே இருக்கும். டக்குன்னு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து மார்க்கெட் இப்படி உடைக்கும். இப்படி போயிட்டு இங்க ஒரு ஏதாவது இருக்கிற இந்த பிடிஆர்எஸ்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஃபுல்லா மார்க்கெட் கீழே போயிடும். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேவா? கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ஃபேக் பிரேக் அவுட் வரும். அதாவது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்னா இந்த மாதிரி நடக்கும். எஸ்எல் ஹிட் பண்ணும். எஸ்எல் ஹிட் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்ம நம்ம படிச்சது என்ன? ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பவரா பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப இங்க இருந்து வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இப்படி போகணும்னு சொல்லி ஊறப்பட்ட பை போட்டு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல. எல்லாரும் இங்க பை போடுவாங்க. யார் போடுவாங்க? நம்ம தான். ரீட்டைல் ட்ரேடர்ஸ். எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபுட் பிரிண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ்எம்சி ஃபுட் பிரிண்ட்டை இப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க.
இப்படி போனவன் ஸ்வைன்னு வந்து மார்க்கெட்டை மொத்தமா உடைச்சிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கீழே போய்க்கினே இருப்பான். எல்லாரோட எஸ்எல்லும் காலி. ஓகேவா? அதுதான் வந்து எஸ்எல்ல வந்து ஹிட் பண்றது. அப்புறம் தான் ரியல் மூவ் இருக்கும்னு போட்டுக்கிறது என்னன்னா, ஒரு எஸ்எல்ல ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூவ் கொடுக்குறான் பாருங்க, அதுதான் ரியல் மூவ். அப்படிதான் மார்க்கெட் நகரும். ஓகேவா? எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். இப்பதான் சொன்னேன். இது என்னது? ஒரு ஈக்குவலான ஒரு ஐ, ஒரு ஈக்குவலான ஒரு லோ. இது எப்படி நான் சொல்றேன்னா, நம்மளோட சார்ட்ல தெளிவா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? தெளிவா தெரியும். ஒரு ஒரு ஈக்குவலைஸ், ஒரு ஈக்குவல் லோஸ் பாருங்க. ஈக்குவல் ஹை, இக்யூஹெச்னு இருக்கா? ஈக்குவலைஸ். இதனை உங்களுக்கு இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் எனக்கு. நிறைய ஈக்குவலைஸ் ஈக்குவல் லோஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்க பாருங்க, இது எல்லாமே ஈக்குவல் லோஸ், இது எல்லாமே ஒரு ஈக்குவலைஸ். அப்போ இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கானா? எடுத்திருக்கு. பட் இங்க நம்மளோட செட்டப் இங்க வரல. நம்ம செட்டப் வந்தாதான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சோர்ச் கொடுத்த உடனே ஒரு ஈக்குவலை ஃபார்ம் ஆயிட்டு திரும்ப ஆப்போசிட் சைடுல திரும்பி இருக்கு. தெரியுதா? இங்க பாருங்க, இது நான் delete பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் வராம இருக்க. ஓகேவா? மார்க்கெட் இப்படி நேரா கீழே வந்து கீழே ஒரு சின்னதா ஒரு 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 லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல போறோம். இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்த உடனே ஒரு ஈக்குவலைஸை ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இன்டியூஸ்மெண்ட்ஸை இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுக்குறானுங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு சின்னதா ஒரு ஓடி கன்ஃபர்மேஷன்ல இந்த இடத்துல ஓடியோ இல்ல வாட் எவர் நம்மளோட ஆரா கூட நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா உடனே இந்த இது யூஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி, எஸ், எஃப்இஜி, ஓபி எல்லாமே ஒர்க் ஆகும். நான் அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லெவலில் கொடுக்குறது. ஓகேவா? நான் மோஸ்ட்லி அதனால தான் உங்களுக்கு சொல்ல ஓடி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போ எஃப்இஜில டேப் ஆச்சா? எஃப்இஜி என்ட்ரி எடுக்கிறவங்க பெர்ஃபெக்டா எடுத்திருப்பாங்க. எஃப்இஜி வரைஞ்சிட்டு எஃப்இஜிக்குள்ள என்ட்ரி எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? எஃப்இஜில அழகா டேப் பண்ணானா இப்போ எப்படி போட்டிருப்பாங்க? இந்த பாக்ஸ்ல இது போட்டு இந்த பாக்ஸ்ல ஏதாவது இந்த இடத்துல இப்படி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு மினிமம் இந்த லோ எங்க இருக்கு, அதாவது அடுத்த ஒரு லிக்விடிட்டி ஜோன் எங்க இருக்குன்றத பார்த்துட்டு அழகா இப்படி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் 1:5 இந்த மாதிரி என்ட்ரி எடுப்பாங்க. அதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி கிராப், லிக்விடிட்டி ஸ்வீப், லிக்விடிட்டி ஹண்ட், ஸ்டாப் லாஸ் ஹண்ட், ஊறப்பட்ட பேர் இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, பேர் முக்கியம் இல்லை. ஓகேவா? உள்ள இருக்கிற கான்செப்ட் தான் முக்கியம். அதே மாதிரி அவரும் இதை கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசியிருந்தார். இங்க என்ன பெட்ரோல் இருக்கு, இங்க என்ன டீசல் இருக்கு, அதை எடுத்துட்டு போவோம், இதை எடுத்துட்டு போவோம்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லை. நான் என்னோட மக்களுக்கு எளிமையா புரியணுன்றதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான ஒரு வார்த்தைகளை வச்சு அவங்க கிட்ட நான் பேசுறேன். இது வந்து இப்படிப்பா, இங்க வந்து சாப்பாடு இருக்கும், இது பத்தல, இது வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷனு, அடுத்த இடத்துக்கு போய் சாப்பிட்டு போறாங்க, அடுத்த இடத்துல ஃபியூல் போட்டு போறாங்க, நான் எளிமையா சொல்றேன். கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ், லிக்விடிட்டி ஸ்வீப், லிக்விடிட்டி பர்ஜ், லிக்விடிட்டி கிராப், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் இந்த மாதிரி பேசினே இருந்தேன்னா கண்டென்ட் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. உள்ள என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கண்டென்ட் எல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம என்ன வேணா ஸ்டைலிஷா பேர் வச்சுக்கலாம். கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல ஐடென்டிஃபைல வந்து சொல்றேன். சப்போர்ட் பிரேக் ஃபேக் அவுட்லாம் நடக்கும்னு சொன்னல, அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல நல்லா மார்க்கெட் மூவ் ஆகினே இருக்கா? ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்ல நல்லா போயிட்டே இருக்கா? இந்த இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது பிரேக் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டானா திரும்ப இப்படி ஒரு சின்னதா ஒரு இது கொடுத்து இப்படி போயிடுவோம்னு தான் நினைப்போம். அப்படி நடக்காது. எப்படி நடக்கும் இந்த இடத்துல? இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவே மாறணும். இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஒரு சப்போர்ட்ல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி போயிடுவான். இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல ஃபேக் பிரேக் அவுட் கொடுப்பான். எப்படின்னா இந்த இடத்துல இப்படி போயிருக்காது, இது உள்ளதான் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்படி போய் இப்படி போயிடும். இப்போ இங்க இடத்துலயும் காலி, இந்த இடத்துலயும் காலி. இதுதான் வந்து சப்போர்ட் பிரேக் ஃபேக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஃபேக் பிரேக்குன்றது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். முடிஞ்சா? எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், என்ன பண்ணோம், எல்லாமே முடிஞ்சா? எஸ். இன்டியூஸ்மெண்ட்னா என்ன? ட்ராப். ட்ரேடர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணும். என்ட்ரி எங்கெல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல எஸ்எல்ஐ ஹண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் ரியல் மூவ் கொடுக்கும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்.
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். ஓகேவா? என்ட்ரி ஃபர்ஸ்ட் ட்ராப் வெயிட். ஃபர்ஸ்ட் ட்ராப் வெயிட். வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராப் இங்க நடக்குதா, வெயிட் பண்ணணும். ஃபோமோ ஃபோமோன்னு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோ. அந்த ஃபோமோன்றத நான் ஏன் சொல்லி கொடுத்தேன்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் ஆகுன்றதுனால தான் அந்த வீடியோ நாங்க பிளேஸ் பண்ணது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், டப்புக்குன்னு போயிட்டு என்ன பண்ற கூடாது, ஒரு செல் என்ட்ரி இங்க போட்டு எஸ்எல்ஐ தலைமையில இப்படி வச்சுட்டு டார்கெட்டை போயிட்டு இது கீழே ஏதாவது ஒன்று இருக்கும், நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல இப்படி வச்சிட்டோம்னா திரும்ப உடச்சிட்டு போயின்னே இருப்போம். இதுக்கு தான் சொல்றது ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் என்ட்ரி. நல்லா தெளிவா தங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன் நான். ஓகேவா? என்ட்ரி ஃபர்ஸ்ட் ட்ராப் வெயிட், அப்புறம் என்ட்ரி. ஓகேவா? என்ட்ரி வரைக்கும் பார்த்துட்டு இப்போ எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேவா? ஹரி என்ட்ரி இதை அவாய்ட் பண்ணும். பிரேக் அவுட் என்ட்ரினா ஒண்ணுமே இல்லை, இப்போ வரைஞ்சது எல்லாமே பிரேக் அவுட் என்ட்ரி தான். நான் ஃப்ரெஷ்ஷா திரும்ப வரைகிறேன். மார்க்கெட் திடீர் இருக்குப்பா, சைட் வைஸ்ல மார்க்கெட் இருக்குப்பா. ஓகேவா? திடீர்னு ஒரு நல்ல மூவ் கொடுத்து மார்க்கெட் இப்படி உடைக்கிறான். டப்புனே நம்ம இமேஜின் பண்றது, இப்படி வந்து தொட்டுட்டு திரும்பி இப்படி போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி போடுறது. இந்த இடத்துல இப்படி என்ட்ரி போடுறத நான் ரொம்ப அவாய்ட் பண்ண சொல்றேன். இப்படி என்ட்ரி போட்டு இது 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 இங்க வந்து இப்படி இப்படி உட்கறத அவாய்ட் பண்ணுங்கன்ற. ஏன்னா இது நம்ம ஃபேண்டசி இமேஜினேஷன் நடக்கிறது. எல்லா டைமும் நடக்குமானா இப்படிதான் நடக்கும். இப்படி வந்துட்டு திரும்ப கீழே இருந்து மேல வந்துட்டு இப்படி போவோம். இங்க இருக்கிற எல்லா பிடிஆர்எஸையும் எடுத்துட்டு போவோம். ஸோ இதுதான் வந்து அவாய்ட் என்ட்ரி, பிரேக் அவுட் என்ட்ரி, ஹரி என்ட்ரி. ஓகேவா? ஒன் லைன்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ட்ராப்பு, நெக்ஸ்ட் மூவ். போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போங்க. இதுக்கு மேல எப்படி ஈஸியா சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இது நடக்குது பாத்தீங்களா, இது வந்து ட்ராப். இப்போ இந்த இடத்துல நம்ம கான்செப்ட் படிச்சவனா திரும்ப பண்ணிருப்பான். நான் இப்ப கான்செப்ட் படிச்சவன் சொல்றேன் பாருங்க. இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாதான் ட்ரேடு, இன்டியூஸ்மெண்ட் எடுக்கலன்னா ட்ரேட் இல்லைன்னு என்னோட சாட்ல அதிகமா நான் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இது விட்டுருங்க, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டானா நேரா கீழே வந்து என்ன பண்ணான், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ இல்ல ஒரு பிஓஎஸோ சோச்சோ ஏதோ ஒன்று குத்தானா, சோச்சுன்னு சும்மா போடுறேன், இது பிஓஎஸ்ஸா கூட இருக்கும், போட்டானா எடு ஃபிபோனாக்கி டூல, இது டெலீட் பண்றாரு, எடு நம்ம டூல் எடு, ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஃபிப்பில் பார்க்கணும். இங்க 71% மேல எல்லாமே உள்ள இருப்பான். என்னென்ன இருப்பான், ஒரு எஃப்இஜி, ஒரு எஃப்இஜி கன்ஃபார்ம் எஃப்இஜி இருக்கும். செக் பண்ணி பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, பேக் டெஸ்ட் ரொம்ப மஸ்ட். சொன்னா கண்ணை மூட்டு அதை பண்ணக்கூடாது, இல்லை டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? இங்க எஃப்இஜி இருப்பான், இந்த இடத்துல நம்ம ஓபி இருக்கும், ஓபி இருக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் ஆச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல வருது இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கர் பிளாக்கு, என்ன வேணா நீங்க பேர் என்ன வேணா வச்சுக்கலாம், பிரேக்கர் பிளாக்கு அது இது என்ன வேணா வச்சுங்க. எஃப்இஜி இருக்கும், ஓபி இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் இந்த இடத்துல எதுக்கு 71%னா, இந்த ஜோன் இருக்குதுல்ல, கம்ப்ளீட்டா போடுறோம் பாருங்க, இந்த ஜோனு, இந்த ஜோனுக்குள்ள எல்லாமே இருக்கும். இந்த ஜோனுக்குள்ள எல்லாமே அடங்கிடும், எல்லாமே சேர்த்தது தான் இந்த ஜோன். அதனால தான் நான் வந்து ஒன்னு ஒன்னா பார்க்காம ஜோனுக்குள்ள என்ட்ரி போட சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவன் பண்ற விஷயத்த பத்தி சொல்றேன். இப்படி போடுவான். இப்போ அவனுக்கு எஸ்எல் ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்? இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுல வெயிட் இதை போட்டிருப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ராப், இவன் ட்ராப், அடுத்து நடக்கிறது நெக்ஸ்ட் மூவ், மூவ், அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதாங்க இன்டியூஸ்மெண்ட், வேற எதுவுமே கிடையாது. இதை வந்து சைட்ல இருக்கிறதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இன்டியூஸ்மெண்ட் எப்படிலாம் நடக்கும்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம குவார்டர்லி தேரி யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ட்ரி எடுப்போம். ஓகேவா? குவார்டர்லி தேரியில என்னென்ன மாதிரி என்ட்ரி எடுக்கும் அப்படின்றதுலாம் ஒரு சர்டன் ரூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து அதை படிச்சவங்களுக்கு தான் தெரியும் மோஸ்ட் ஆஃப் த டைம், எப்படி ஒரு குவார்டர்லி தேரி வந்து கரெக்டா பார்த்து பொறுமையா எடுக்கிறதுன்னு சொல்லி. ஓகேவா?
ஒன்றும் இல்லைங்க. கீழே இந்த 0, 1, 2, 3 இது எல்லாமே குவார்டர்லி தேரி தான். இப்போ இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் நான் எதை தெரியுமா சொல்லுவேன்? பிஃபோர் குவார்ட்டர்ல இருக்கிற ஒரு ஹைஸோ லோஸோ இன்டியூஸ்மெண்ட் தான். இப்போ இந்த இந்த பிஓஹெச் இந்த பிஓஎஸ் இருக்குல்ல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இவன் கொடுத்த உடனே மேல ஈக்குவலைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இதனாலதான் உங்களுக்கு சொல்றது. நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்றீங்க. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்த உடனே ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து இன்னொரு ஹையை, அதாவது அந்த ஈக்குவலைஸ் ஸ்வீப் பண்றான் பாருங்க, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து நம்ம 71% போடுறோம் இப்போ. ஓகேவா? இந்த இடத்துல எஸ்எல் பஃபரை பத்தி நான் பேசியிருப்பேன். ஓகேவா? நேத்தும் அது நடந்துச்சு. ஓகேவா? நேத்துமே அது நடந்துச்சு. அந்த எஸ்எல் பஃபர் ஏன் ரொம்ப முக்கியம்? நேத்து நம்ம இன்ஸ்டால வந்து கம்யூனிட்டியில நான் போட்டிருப்பேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. எப்பவுமே முட்னாப்புல இருக்காதீங்க, பஃபர் வேணும்னு சொல்லுது. இது எக்ஸ்ஏ யூஎஃப்சி கோல்டுல நேத்து, அதாவது இப்போ இந்த மாதிரி என்ட்ரி போடலாம். இந்த பஃபர் ஏன் முக்கியன்றத நான் நம்ம இதுல அடிக்கடிக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ்எல் பஃபர் முக்கியம், எஸ்எல் பஃபர் முக்கியம். இதுதான் ரீசன். கோல்டு இந்த மாதிரி போயிருக்கா? ஜிபிபி யூஎஸ்டி, ஹீரோ யூஎஸ்டி என்னன்னு போயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஹீரோ யூஎஸ்டி இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம என்ட்ரி ஜோன் கிட்ட வரல. ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பார்த்துக்கலாம். ஜிபிபி யூஎஸ்டிக்கு போகலாம் திரும்ப. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் காய்ஸ் என்ட்ரி எடுக்கணும். இன்டியூஸ்மெண்ட்ஸ்லாம் இப்படிதான் ஒர்க் ஆகுது. இன்டியூஸ்மெண்ட்னா என்ன? பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் சின்ன சின்ன ட்ரேடர்ஸை ஓரம் கட்டிட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ்ல எடுத்துட்டு அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ குவார்டர்லி தேரியில எப்படி இன்டியூஸ்மெண்ட்ஸ் பார்க்கறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து குவார்டர்லி தேரி. குவார்டர் 1, 2, 3, 4. ஓகேவா? 4 குவார்டர் இருக்குது. இப்போ நல்லா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கலன்னா என்ட்ரி எடுக்க முடியாது. இப்படி வரீங்க, இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து மார்க்கெட் இப்படி வச்சு திரும்ப இப்படி போறோம். ஓகேவா? இப்படி போறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி போயிட்டு இதை தோராயமா போடுறேன். நம்ம இதை போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது வந்து மார்க்கெட்டோட ஹை, பிஎஸ்எல். இது மார்க்கெட்டோட லோ, எஸ்எஸ்எல். ஓகேவா? பிஎஸ்எல், எஸ்எஸ்எல். ஃபர்ஸ்ட் செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு நம்மளோட ஜோனை யூஸ் பண்ணி அவன் மார்க்கெட் மேல போயிட்டான். ஓகேவா? திரும்ப மேல போயிட்டு ஒரு அந்த பை சைட் லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். இப்போ மார்க்கெட் இங்க இருந்து திரும்பணும்னா இன்டியூஸ்மெண்ட் வேணும். அந்த இன்டியூஸ்மெண்ட் அவன் எப்படி எடுப்பான்னு சொல்றான் பாருங்க. இதுதான் இன்டியூஸ்மெண்ட். அதாவது இந்த ப்ரீவியஸா இருக்கிற ஹையும் இந்த ஹை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜோனா கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் குவார்டர் விட்டுருங்க. செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. செகண்ட், தேர்ட்ல இருக்கிற எல்லா லிக்விடிட்டி, இது வந்து லிக்விடிட்டி ஏரியா, இதே லிக்விடிட்டி ஏரியா, இதே லிக்விடிட்டி ஏரியா, இந்த 3 லிக்விடிட்டி ஏரியாவும் சேர்த்து மொத்தமா எடுப்பான். இப்போ ஒரே பங்க்ல பெட்ரோல் போட்டா, அதான் சொன்னல, இப்போ 3 பெட்ரோல் பங்க்கும் ஒரே ஒரு ரூமுக்குள்ள இருக்கு. அப்ப அங்க போனா இந்த பங்க்லயும் எடுத்துக்கலாம், இந்த பங்க்லயும் எடுத்துக்கலாம், இந்த பங்க்லயும் எடுத்துக்கலாம். 3 பங்க்லயும் சேர்த்து ஒரே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான். எடுத்துட்டு நேரா அங்க இருந்து கீழே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுக்குறோம். வாட் எவர் நீங்க வந்து இது பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எது வேணா வச்சுக்கோங்க. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்க நம்ம 50%ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல எல்லா பிடி ஏரியாவுமே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கே தெரியும். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு இப்படி போட்டிருப்போம். இப்படி போட்டு இந்த இடத்துல அழகா ஒரு ஷார்ட் என்ட்ரி போட்டு நிம்மதியா உட்காந்து நம்ம வேலையை போகலாம். இப்படி போட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்டியூஸ்மெண்ட்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகுது. புரிஞ்சிச்சா? குவார்டர்லி தேரிக்குள்ள இன்டியூஸ்மெண்ட் இப்படிதான் ஒர்க் ஆகும். இது நீங்க வெளியிருந்து பார்க்க தான் ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ண கஷ்டம். குவார்டர்லி தேரிக்குள்ள ஈஸியாவே அதை மார்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இன்டியூஸ்மெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்டு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிபோனாக்கி பத்தி கேட்டீங்க.
கைஸ் நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஃபிபோனாக்கி. என்னென்ன ஃபிபோனாக்கி யூஸ் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். இதுதான் பிரதானமான ஃபிபோனாக்கி நம்ம யூஸ் பண்றதுல. என்ட்ரி எஸ்எல். ஓகே, நான் உங்களுக்கு இதை இப்படி போட்டதான் தெரியும். என்ட்ரி எஸ்எல் டிபி ஃபிபோனாக்கி நம்பர் 1. இப்போ உங்க நோட்ல இது 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 இன்டியூஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இன்டியூஸ்மெண்ட் கூட இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும், சொல்லி கொடுத்ததெல்லாம். அதாவது லைவ் மார்க்கெட்ல இன்டியூஸ்மெண்ட் எங்க எடுக்கும், எது எதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ஈக்குவலைஸ் ஈக்குவலோஸ்லாம் எங்க ஃபார்ம் ஆகுது பாரு, இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் எடுத்த உடனே ஃபேக்கா ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. இங்க பாருங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். இது 5 மினிட்ஸ்ல இருக்கும். ஜிபிபி யூஎஸ்ல செக் பண்ணுங்க. டேட் வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி நடந்தது. மார்க்கெட் நல்லா போயிட்டே இருக்காப்ல மேல. இந்த இடத்துல ஈக்குவலைஸை கொடுத்து இன்டியூஸ்மெண்ட்டை பில்ட் பண்ணி இன்டியூஸ்மெண்ட்டை உடச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க என்ன யோசிப்பாங்க, மார்க்கெட் நல்லா மேல போயிட்டே இருக்கா, இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி தானே போனோம். இந்த இடத்துல எத்தனை பேர் என்ட்ரி போட்டு அடி வாங்கியிருப்பாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான். இன்டியூஸ்மெண்ட் எப்படி பில்ட் ஆகும்? ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவலோஸ்ல இன்டியூஸ்மெண்ட் பில்ட் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டானா, எடுத்துட்ட உடனே மார்க்கெட் ஃபேக்கா ஒரு மூவ் கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. மொத்த இன்டியூஸ்மெண்ட்டுமே இந்த இடத்துல காலி. எடுத்துட்டு இங்க சொல்லி கொடுத்தேன் பாருங்க, கீழே அதே தான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுப்போம். நான் எதையுமே மாத்தி சொல்ல கைஸ், நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு இன்டியூஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல நம்ம என்ன போடுவோம், நம்மளோட RR2ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வெயிட் எவ்வளவு தூரம் போயிருக்கோ அவ்வளவு தூரம் இழுக்கணும். இழுத்துட்டோமா, நம்ம RR2ல கரெக்டா இந்த இடத்துல வந்து டேப் பண்ணுவோம். இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. நான் திரும்பியும் சொல்றேன், உள்ள என்னென்ன இருக்கு, உள்ள ஓபி இருக்கு. நான் அதனால தான் உங்களை மிஸ் பண்ணாம கவனிங்கன்னு அடிச்சுக்கிறதுக்கு ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் டக்கு டக்குன்னு மறந்து போயிடும். உள்ள ஓபி இருக்கு, எஸ் ஓபி இருக்கு. எஃப்இஜி இருக்கா, எஸ். ஒரு வேலிட் எஃப்இஜியே இருக்கு, எஃப்இஜி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோ ஒரு எஃப்இஜி இருக்கு. அது கீழே மவுஸே ஒர்க் ஆகல கைஸ், வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஒரு எஃப்இஜி. ஓகேவா? இந்த 71க்குள்ள எல்லாமே இருக்கும். இவன் எதை வேணா போய் எடுத்துட்டு வரட்டும், பட் என்ட்ரி ட்ரிகர் இதுதான். இந்த இடத்துல இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒன்று நடந்திருக்குல்ல, இதுவுமே என்னது, இன்டியூஸ்மெண்ட். இப்படி கீழே போயிட்டே இருக்கிறவன் ஒரு ஃபேக்கா ஒரு இன்டியூஸ்மெண்ட் இதுதாங்க guys நான் சொல்லுவேன் உங்ககிட்ட அப்பப்ப. ஓகேவா? இதை ஆஃப் பண்ணிட்டே சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் நல்லா கீழே அழகா போயிட்டு இருக்கானா, எடுக்க வரும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவலோஸ்ல என்ன இருக்கும், லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி இந்த இடத்துல ஹைஸ்ல இருக்கும், லோஸ்ல இருக்கும். இந்த ஐஸ்ல இருக்கும், இந்த லோஸ்ல இருக்கும். இந்த ஐஸ்ல இருக்கும், இந்த லோஸ்ல இருக்கும். Inducement is a nothing but is called a kind of liquidity. இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு லிக்விடிட்டி தான். ஆனா அந்த லிக்விடிட்டி இங்க இருக்கும். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி இருந்திருக்குமா, இது ஒரு ஹை தானே, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். ரெண்டு இன்டியூஸ்மெண்ட்டையும் அவன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கீழே போறான். சரி ப்ரோ, இன்டியூஸ்மெண்ட்டே இப்ப இல்ல, இப்படி வரான், ஃபுல்லா வந்துட்டு வச்சுட்டான், இப்படி ஃபுல்லா போறான், திரும்ப இப்படி ஃபுல்லா வரான். இப்போ இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இல்ல, இந்த இடத்துல வந்து இங்க எடுத்துட்டான். இப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, என்ட்ரி போட்டுருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்டியூஸ்மெண்ட்டே கிடையாது, சுத்தமா இன்டியூஸ்மெண்ட் இல்ல. இந்த பக்கமும் இந்த பக்கமும் எந்த பக்கமும் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. இப்ப வந்துட்டான், என்ட்ரி போடலாமானா போடக்கூடாது. இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இந்த ரெண்டு இன்டியூஸ் இந்த இடத்துல லிக்விடிட்டியை சேர்த்து ரெண்டுத்தையும் உடைச்சிட்டு பத்தலைன்னா கீழே இருக்கிற அந்த எஸ்எல்லையும் லைட்டா ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் பறக்கும். எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்க உங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ப்ரோ லிக்விடிட்டி அடிச்சுட்டு பறந்துட்டான் ப்ரோ, அதாவது ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு பறந்துட்டான். நான் பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா, ஸ்டாப் லாஸ் அன்ட்ட கூட லிக்விடிட்டி அடிச்சுட்டு போறான்றது தான் என் வாயில வருது. ஓகேவா? அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், நம்ம 71%ல தாராளமா என்ட்ரி போட்டிருக்கலாம்.
இது எஃப்இஜில போறவங்க எஃப்இஜில போடுங்க, ஓபில போறவங்க ஓபில போடுங்க. பட் சம்டைம்ஸ் ஓபில பாருங்க டேப் ஆகல. அதே மாதிரி இதுவும் வேலிட் எஃப்இஜி தான். ஆனா அதுல டேப் ஆகல. ஆனா இந்த எஃப்இஜில டேப் ஆயிருக்கு. என்ட்ரி நிறைய மிஸ் பண்றீங்க. அதனால தான் இப்படி போட சொல்றது. ஓகேவா? பஃபர் ரொம்ப முக்கியம் கண்ணா. ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் இப்ப பார்த்துட்டோம். இங்க தேவைப்படாதுன்னு சொல்லி ஒட்னாபுல வச்சு ஐ ரேஷியோலாம் காட்ட விரும்பல. பஃபர் தாராளமா வைங்க. 1:2 எடுத்தா போதும். மீதி எல்லாமே பஃபர்ல கூட வைங்க. தப்பில்ல. ஓகேவா? ஓகே. இங்க 8 ஆயிட்டு இருக்கு. மொத்தமா எடுத்துட்டானா? இது நேத்து நடந்தது. ஜிபிபி யூஎஸ்டில. இந்த மாதிரி நீங்க பொறுமையா உட்காந்து பாருங்க. இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். இங்க மேல இருக்கிறது இன்டியூஸ்மெண்ட். இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பு, இன்டியூஸ்மெண்ட்டு, பை சைடு செல் சைடு எல்லாமே ஒண்ணுதான். எங்க நடக்குதோ அதை பொறுத்து அது மாறும். ஓகேவா? ஓகே. ஓகே கைஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ஃபிபோனாக்கியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.